இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நேரடியான தடையை ஐரோப்பிய ஒன்றியம் விதிச்சிருக்காங்க. இந்தந்த நிறுவனங்கள் இந்தியாவில் இருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது. இந்த நிறுவனங்களுடைய கப்பல்களுக்கு தடை. கிட்டத்தட்ட 105 கப்பல்கள் சர்வதேச கடல் எல்லைக்கு வரக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவை சார்ந்த 45 வங்கிகளுக்கு தடை, 26 நிறுவனங்களுக்கு தடை. இந்த 26 நிறுவனங்களில் இந்தியாவில் செயல்படக்கூடிய நிறுவனங்களுக்கும் தடை என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நேரடியாகவே குஜராத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெட்ரோலிய நிறுவனத்திற்கு தடை என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஃபாரின் பாலிசி சீஃப் கஜல் கலாஸ் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நாட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூட்டஸ் இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம யூகேவினுடைய ஃபாரின் பாலிசி செக்ரட்டரி டேவிட் லாமி இன்னும் பல மிக முக்கியமான தடைகளை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சியாக இந்தியாவையும் சீனாவையும் குறி வச்சு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் பெட்ரோலியம் பொருட்களுக்கான தடையை நேரடியாக விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெட்ரோலிய நிறுவனங்களுக்கான தடை என்பது நிறுவனங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்திய மக்களையும் நேரடியாக பாதிக்க போகிறது. இந்த தடையை தொடர்ந்து இன்னும் 45 நாட்களில் 100% வரி இந்திய பெட்ரோலிய பொருட்கள் மீது விதிக்கப் போவதாக அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. இப்படியான தொடர் வரிச்சுமை விதிக்கப்படும் போது இந்தியாவினுடைய குடிமக்களின் நிலை என்ன ஆகும்? இதனால் நேரடியாக எந்தெந்த துறைகள் பாதிக்கப்படும்? அமெரிக்கா, ஐரோப்பா, யூகே, நாட்டோ நாடுகளுக்கு இந்தியாவின் மீது அப்படி என்ன கோபம்? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய நிறுவனங்கள் மீது நேரடியான தடையை ஐரோப்பிய ஒன்றியம் விதிச்சிருக்கிறாங்க. இந்த தடை விதிப்பால நேரடியாக பாதிக்கப்பட போறது இந்த பெட்ரோலிய நிறுவனங்கள் மட்டும் கிடையாது. இதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்திய குடிமக்களும், இதை சார்ந்து இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களும், மற்ற நாடுகளும், இது எல்லாமே நேரடியாக பாதிக்கப்பட போகுது. இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்ல போனா குஜராத்தை மையமாக வைத்து செயல்பட்டு இருக்கக்கூடிய நயரா எனர்ஜி நிறுவனத்திற்கு நேரடியான தடை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் மாதிரி பெட்ரோலிய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கும் மறைமுகமான தடைகள் வந்திருக்கு. இந்த தடையால இந்த நிறுவனங்களுடைய பாதிப்பை தாண்டி இந்திய குடிமக்கள் நேரடியாக பாதிக்கப்பட போறாங்க. இதனுடைய துவக்க புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வெளிப்படையாக அறிவிச்சார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கி அதை பெட்ரோலியமா ரீஃபைன் பண்ணி எந்தெந்த நாடெல்லாம் பயன்படுத்துதோ, இல்லை எந்தெந்த நிறுவனமெல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுதோ, இந்த நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்கும் 50 நாட்களுக்கு பிறகு நாங்கள் 100% வரி போடுவோம். அதாவது எந்தெந்த நாடு வாங்குதோ அந்தந்த நாட்டுக்கு வரி போடுவோம் அப்படின்னா அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் சேர்ந்துதான் அந்த வரி. ஏன்னா ரஷ்யா மாதிரியான நாடுகள் இருந்து க்ரூட் ஆயிலை வாங்குறது அரசாங்க நிறுவனத்தையும் தாண்டி தனியார் நிறுவனங்களும் வாங்குறாங்க. அரசாங்கம்னா அரசாங்கத்து நிறுவனங்களும் வாங்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ONGC, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இதெல்லாம் தாண்டி ரிலையன்ஸ் நிறுவனம், நயரா நிறுவனம், இது மாதிரி தனியார் நிறுவனங்களும் க்ரூட் ஆயிலை ரஷ்யால இருந்தா வாங்குறாங்க. இன்னும் ரொம்ப குறிப்பா சொல்ல போனா அமெரிக்க ஜனாதிபதி இந்த எச்சரிக்கையை கொடுத்து 24 மணி நேரத்துக்குள்ள நாட்டோ அமைப்பினுடைய தலைவர் வெளிப்படையா பேசினார். இன்னும் குறிப்பா சொல்ல போனா நாட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூட்டஸ் வெளிப்படையா என்ன சொன்னார் அப்படின்னா, சீனா, இந்தியா மாதிரியான நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது. நீங்க டபுள் ஸ்டாண்ட் எடுக்காதீங்க. அப்படி ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் மீதும் தடை வரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு. அவர் கொடுத்து 24 மணி நேரத்துக்குள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஃபாரின் பாலிசி சீஃப் கஜகலாஸ் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. அதாவது தடை அப்படிங்கிறது. இந்த தடையால் பார்த்தீங்கன்னா குஜராத்தை சார்ந்த 2 மிக முக்கியமான நிறுவனங்கள் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட போகிறாங்க. அந்த நிறுவனங்களுடைய ஏற்றுமதி மட்டும் கிடையாது, உள்நாட்டு சந்தையும் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. எந்தெந்த நிறுவனங்கள் எப்படியெல்லாம் அந்த நிறுவனங்கள் பாதிக்கப்படும் போது இந்திய மக்களுக்கும் இந்த பாதிப்பு வரும், ஏற்றுமதி எப்படி பாதிக்கப்பட போது, இதெல்லாம் குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையுடைய துவக்க புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா 2022 ரஷ்யா உக்ரைன் மேல வார் தொடுக்கிறாங்க. அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்தியா, சீனா மாதிரியான நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமா பெட்ரோல்லாம் வாங்கல. அரபு நாடுகள், அமெரிக்கா, இது மாதிரியான நாடுகள் இருந்தா க்ரூட் ஆயில், அதாவது பெட்ரோலுக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2022 யுத்தம் ஸ்டார்ட் ஆன உடனே, அதாவது ரஷ்யா உக்ரைன் மீது தன்னுடைய யுத்தத்தை துவங்கிய உடனே ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா புதுசான தடைகளை ரஷ்யா மீது கொண்டு வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் நார்த் ஸ்ட்ரீம் அப்படிங்கக்கூடிய கேஸ் பைப்லைன் மீது ஒரு மிகப்பெரிய தடை கொண்டு வந்தாங்க. ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு, குறிப்பாக ஜெர்மனியை மையமாக வைத்து நிலத்துக்கு அடியிலேயே பல்லாயிரம் கிலோமீட்டர் கேஸ் பைப்லைன், கேஸ் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் நார்த் ஸ்ட்ரீம் 1. இந்த நார்த் ஸ்ட்ரீம் 1க்கு ஒரு மிகப்பெரிய தடை வந்துச்சு. பிற்பாடு 2ஆம் நார்த் ஸ்ட்ரீம் 2 கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு, அதுக்குமான தடையும் வந்துச்சு. இதனால் ரஷ்ய பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட இருந்து நேரடியாக க்ரூட் ஆயில் வாங்கக்கூடிய பல நிறுவனங்கள், அதாவது ஐரோப்பிய நிறுவனங்கள் வாங்காமல் தவிர்த்தாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் துவங்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு துவங்குச்சு. என்ன வாய்ப்பு அப்படின்னா, இப்போ ஐரோப்பிய நாடுகள் இது மாதிரியெல்லாம் தடை கொண்டு இறக்குமதியை தடுத்திருக்காங்க. அதனால் நாம் ரஷ்யாவை அப்ரோச் பண்ணி
குறைந்த விலையில க்ரூட் ஆயில வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்றாங்க. ரஷ்யாவும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. ரஷ்யா இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா, நான் சர்வதேச சந்தையை விட மிக குறைவான விலையில உங்களுக்கு நான் க்ரூட் ஆயில் தர்றேன், அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை தர்றேன், என்கிட்ட வாங்குங்க அப்படின்னு ரஷ்யாவும் அப்ரோச் பண்ணாங்க. அதனால இந்தியாவும் சீனாவும் நேரடியாக ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில மலிவான விலைக்கு வாங்கினாங்க. 2022 இருந்து இந்த 2025 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் உற்பத்தியாகி விநியோகிக்கக்கூடிய பெட்ரோலினுடைய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது மிக குறைவான விலையில் கிடைக்கப்பட்டுச்சு. இதனால ரஷ்ய பொருளாதாரம் இந்த யுத்தத்தால எந்த பாதிப்புமே ஏற்படல அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வருமானம் தடைபடவே இல்லை. ஒரு காலத்தில் ஐரோப்பாவுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சப்ளை பண்றாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட 2 நாடு சைனாவும் இந்தியாவும். அதிகமாக பெட்ரோலியம் பயன்படுத்தக்கூடிய நாடுகளும் இந்த 2. ஸோ அதனால ஏதோ ஒரு வகையில் கன்சியூமருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. நாம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் விற்கிறோம். ஸோ வருமானத்திற்கு எந்த தடையுமே இல்லை அப்படிங்கிறதுனால ரஷ்யா உக்ரைன் மீதான படையெடுப்பை மேலும் தொடர்ந்தாங்க. இதை கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியாத ஐரோப்பாவும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக இந்தியா மீதும் சீனா மீதும் ஒரு சிறு கோபத்தை, வருத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இந்த யுத்தத்தை எப்படியாவது நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலான் இருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இருந்து இவ்வளோ ஆயிலை வாங்கி ரஷ்யா இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வி ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளின் மத்தியில் இருந்து கொண்டே தான் இருந்தது. ஏன் இந்த அளவுக்கு அந்த நாடுகளுக்கு கோபம் அப்படின்னம்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நாம 2% தான் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம் 2022க்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா 35-40% ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம். நம்மளுடைய பெட்ரோலியம் தேவை முழுக்கவே இப்போ ரஷ்யாவை நம்பி தான் இருக்கு. அதே போல சீனாவும் பெரும்பாலான கிட்டத்தட்ட 40%க்கு அதிகமான பெட்ரோல் தேவையை ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய உற்பத்தியில் 70%க்கும் அதிகமாக 2 நாடுகள் மட்டுமே கன்சியூம் பண்றதுனால மற்ற நாடுகள் அவங்க பொருட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இந்தியா நேரடியாக நம்மளுடைய ருபீஸ், அதாவது ரூபாயை கொடுத்தே பெட்ரோலியம் பொருட்களை வாங்கிக்கிறாங்க. சீனாவும் அவங்களுடைய கரன்சியை கொடுத்தே வாங்கிக்கிறாங்க. டாலர் டிபெண்டன்சியும் பெருசா இல்லை. ஸோ இதனால சர்வதேச வர்த்தகத்தில் ஒரு புதிய அணுகுமுறை வந்துச்சு. டாலருக்கு அப்பாற்பட்டு அமெரிக்காவை, ஐரோப்பாவை சென்டரா வைக்காம பெட்ரோலிய பொருட்களினுடைய சேல்ஸை ரஷ்யா ஆசியாவுக்குள்ளேயே தக்க வச்சுக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தையும் கொடுக்குது, ஒரு தனித்துவமான பலத்தையும், அதாவது பொருளாதார பலத்தையும் கொடுக்குது. அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் செக் வைக்கிறதுக்காக ஒரு வர்த்தக போரை துவங்கினாங்க. அந்த வர்த்தக போருடைய முடிவு என்ன அப்படின்னா, கடந்த ஏப்ரல் மாதம் ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவிச்சார் ரெசிப்ரோக்கல் டாரிஃப். அதாவது அமெரிக்காவுக்குள்ள எந்தெந்த பொருள் வருதோ அந்த பொருட்களுக்கு அமெரிக்க பொருட்களை என்ன ரேட்டு போட்டு சீனாவும் இந்தியாவும் மற்ற நாடுகளும் வாங்குறாங்களோ அதே அளவுக்கான ரேட்டை நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி ரெசிப்ரோக்கல் டாரிஃபை அமல்படுத்துறதுக்கான வேலையில் இருந்தாங்க. அதே சமயத்தில் உள்நாட்டு உற்பத்தியை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காகவே ட்ரம்ப் அரசு இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃபை கொண்டு வரதுக்கு பல முயற்சிகளை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டினுடைய உற்பத்தி சரிஞ்சிருச்சு, இறக்குமதியை நம்பி தான் அமெரிக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய கடன் சுமை அதிகமாயிடுச்சு, அமெரிக்காவினுடைய உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது மிக மிக குறைந்து விட்டது. இதனால் செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கணும், திரும்பவும் அமெரிக்காவை ஒரு கிரேட் பவராக மேனுஃபேக்சரிங்கில் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் எல்லாம் ட்ரம்ப் கொண்டு வந்தார். அதில் நிறைய பின்விளைவுகள் ஏற்பட்டு ட்ரம்ப்புக்கு மிக மோசமான பாதிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அமெரிக்கா தன்னுடைய உள்நாட்டை மையமாக வைத்து சில பாலிசியை கொண்டு வர்றாங்க. அது வெளிப்படையாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஐரோப்பிய யூனியன், அதாவது நேட்டோ நாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, உக்ரைனை தன்னுடைய நேட்டோக்குள்ள சேர்த்துக்கிறதுக்காக ரஷ்யாவின் மீது நேரடியான எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரஷ்யாவுக்கு சாங்ஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 13 சாங்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி 14வது சாங்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதைத்தான் வெளிப்படையாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஃபாரின் சீஃப் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. இந்த 14th சாங்ஷன்ஸில் என்ன அப்படின்னா, எந்தெந்த நாடெல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கி அதை சுத்திகரிப்பு செஞ்சு வேற வேற நாடுகளுக்கு, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கிறாங்களோ அந்த நாடுகளுக்கும் சேர்த்து தடை. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவினுடைய ஆயிலை எடுத்துக்கொண்டு எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய கப்பல்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கப்பல்கள் 105 கப்பல்களுக்கும் தடை விதிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 444 கப்பல்களுக்கு தடை இருந்துச்சு. இந்த கப்பல்களுக்கு தடை, இந்த ஆயில் நிறுவனங்களுக்கு தடை, இந்த ஆயில் நிறுவனங்களுக்கும் கப்பல்களுக்கும் பணம் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா ஒரு பேங்க், இது மாதிரியான பேங்க்குக்கு மட்டும் கிட்டத்தட்ட 45 ரஷ்யன் பேங்க் தடை விதிக்கப்பட்டிருக்கு. எந்த சர்வதேச வங்கிகளும் இந்த ரஷ்ய நிறுவனங்களுக்கோ ரஷ்ய வங்கிகளுக்கோ பணத்தை கடனாக கொடுக்கக்கூடாது, ஃபினான்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையான தடை போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 26க்கும் அதிகமான நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யா ஆயில் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்தியாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய நயரா எனர்ஜிக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. இந்த நயரா எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஏசர் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்திற்கு சொந்தமானது. இந்த நிறுவனத்தை 2017ஆம் ஆண்டு ஏசர்கிட்ட இருந்து நயரா வாங்குறாங்க. இது நயராவினுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது. நயரா அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய நிறுவனம்.
நம்மளது எப்படி பப்ளிக் செக்டர் யூனிட்டா, ஓஎன்ஜிசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அரசு நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி ரஷ்யாவினுடைய அரசு நிறுவனமான ரோஸ்நெஃப்ட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நயரால 49% பங்குகளை வைத்திருக்கிறார்கள். ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த நயரா நிறுவனம் அப்படிங்கிறது ரஷ்யாவோடு தொடர்புடைய நிறுவனம். ரெண்டாவது 51% ஷேர் வந்து எஸ்பிபி கெசானி என்டர்பிரைசஸ் அப்படிங்கக்கூடிய குஜராத்தி நிறுவனங்கிட்ட இருக்கு. ஸோ இந்த நயரா எனர்ஜி அப்படிங்கக்கூடிய நிறுவனம் முழுக்க முழுக்க குஜராத்தில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 2 கோடி டன் குரூட் ஆயிலை வந்து ரீஃபைன் பண்ணி பெட்ரோலியமாக மாற்றி சந்தையில் வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்தியாவில் 6750 பெட்ரோல் பங்கு வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க, ஐரோப்பிய நாடுகளுக்கும். அதாவது ரஷ்யாவிலிருந்து குரூட் ஆயிலை வாங்கிட்டு வந்து ரீஃபைன் பண்ணி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் இது. இந்த நிறுவனத்திற்கு நேரடியான தடை வந்திருக்கு. யார் தடை போட்டிருக்கிறாங்க? ஐரோப்பிய ஒன்றியமே தடை போட்டிருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தோடு யாரும் வரவு செலவு வைக்கக்கூடாது, இந்த நிறுவனத்தினுடைய பெட்ரோலியத்தை யாரும் வாங்கக்கூடாது, இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான அல்லது இந்த நிறுவனத்தினுடைய பெட்ரோலை ஏற்று வரக்கூடிய கப்பல்களுக்கு தடை, இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு தடை அப்படின்னு சொல்லி விதிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த G7 நாடுகள் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் விலை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரூட் ஆயில் ப்ராடக்டினுடைய விலை யாருது? ரஷ்யாவுது. அதை வந்து பிலோ $49 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2022 G7 நாடுகள் வந்து சர்வதேச சந்தையில் ரஷ்யாவினுடைய பெட்ரோல்களுக்கு, அதாவது இந்த கச்சா எண்ணெய்க்கு $60 வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ அதையும் குறைச்சி அந்த ப்ரைஸ் கேப்பை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இதனால் நேரடியாக ரஷ்யா பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரே வேலையாக இருக்குது. அதாவது எரியற அடுப்பை பிடுங்கிட்டா உலா கொதிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த யுத்தத்துக்கு மையமாக ரஷ்யா இவ்வளோ பணம் வச்சிருக்கு. இந்த பண வருமானத்தை ஒட்டுமொத்தமாக கட் பண்ணிட்டோம்னா இவங்க இந்த யுத்தத்தை நடத்த மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க, அதாவது தன்னோட தோல்வி ஒத்துக்குவாங்க அப்படின்லாம் வந்து ஐரோப்பிய ஒன்றியம் நினைக்குது. ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவர் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கூடிய யுத்தத்தை நிறுத்துறதுக்கு பல முயற்சிகளை வந்து பண்ணுறாரு. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நேட்டோ நாடுகள், அமெரிக்க நாடுகள் வந்து உக்ரைனுக்கு புதிய புதிய ஆயுதங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, யுத்தத்தை நிறுத்துற மாதிரி இருந்தால் நேரடியாக நிறுத்தணும். நீங்கள் ஒரு பக்கம் உக்ரைனுக்கு இவ்வளோ ஆயுதங்களை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ரஷ்யாவை நீ யுத்தம் செய்யாத நிறுத்துன்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்? ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உக்ரைன் சப்போர்ட்டாக நின்றுக்கிட்டு, இந்த நேட்டோ நாடுகள் அனைத்தும் G7 நாடுகள் அனைத்தும் உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக நின்றுக்கிட்டு ரஷ்யாவை யுத்தத்தை நிறுத்தலை அப்படின்னா ரஷ்யாவின் மீது தடை, ரஷ்யாவு கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் தடை, ரஷ்யா கூட யாரெல்லாம் பொருளாதார வர்த்தகம் வச்சிருக்காங்களோ அந்த நாடுகள்லாம் தடை அப்படின்னு சொல்லிட்டு யூனிலேட்டரலான பயங்கரமான முடிவுகள் எடுக்கிறாங்க. அதாவது தன்னிச்சையான முடிவுகளை தான் ஐரோப்பிய ஒன்றியம் எடுக்கிறாங்க. வெளிப்படையாக சொல்ல போனால் நேட்டோவினுடைய சீஃப் மார்க்கஸ் ரூட்டாஸாக இருக்கட்டும், இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஃபாரின் பாலிசி சீஃப் கஜா கலாஸாக இருக்கட்டும், இல்லை யூகேவினுடைய ஃபாரின் செக்ரட்டரி டேவிஸ் லாமி, அவர் பார்த்தீங்கன்னா நேற்று என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாவை சார்ந்த அனைத்து உளவு நிறுவனங்களுக்கும், குறிப்பாக மிலிட்டரி இன்டெலிஜென்ஸோட எல்லா யூனிட்டுக்கும் பேன் பண்ணியிருக்காங்க. அந்த அதிகாரிகள் யாருமே யூகேல இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொத்து ப்ராப்பர்ட்டி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எல்லா தலைகளுமே ஐரோப்பியா, அமெரிக்கா, நேட்டோ, G7 எல்லாரும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவினுடைய நிறுவனத்தையும் சேர்த்தான தடை பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்தியா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்தியா வெளிப்படையாக காட்டமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெஸ்வாலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செக்யூர் எனர்ஜி நீட் ஃபார் சிட்டிசன்ஸ் இஸ் மஸ்ட் அப்படின்னு இருக்காரு. அதாவது இந்திய குடிமக்களினுடைய எரிபொருள் தேவையை பாதுகாப்பது மிக மிக முக்கியமானது, அவசியமானது, அது எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது எங்கள் நாட்டுக்கு எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படுது, எங்கள் மக்களுக்கு எவ்வளோ எரிபொருள் தேவைப்படுது அப்படிங்கிறத நாங்கள் தான் செக்யூர் பண்ணிக்குவோம். அதுக்கான எல்லா முடிவுகளையும் யாரோடு ஏற்றுமதி பண்ணணும், இறக்குமதி பண்ணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம். இது எங்களுடைய தன்னிச்சையான முடிவு, ஏன்னா இது எங்களுடைய தேசத்தினுடைய இறையாண்மை அப்படிங்கிற மாதிரி அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. யாருக்கு அப்படின்னா, நேட்டோவுக்கும், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும், அமெரிக்காவுக்கும். ஏன்னா அமெரிக்கா தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, 50 நாளில் வந்து நாங்கள் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நேரடி தடையெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு மிரட்டி பார்த்ததுக்கு பிறகும் இந்தியா உறுதியாக இருக்குது. இல்லை நாங்கள் ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்குவோம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இது ரொம்ப 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 வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் எப்பவுமே ஒரு மிகப்பெரிய நெருக்கமான உறவு இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அணு உலைகளாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவினுடைய இராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பெரும்பாலும் ரஷ்யாவிடமிருந்து தான் காலங்காலமாக இந்தியா வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இந்த உலகம் வந்து பைப்போலாராக இருந்த காலகட்டம், அமெரிக்காவா யுஎஸ்எஸ்ஆரா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பைப்போலார் பாலிடிக்ஸ், இரட்டை துருவங்களாக இந்த உலகம் இருந்த காலகட்டத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்தியா ஏதோ ஒரு வகையில் வந்து ரஷ்யாவோடு, சோவியத் ரஷ்யாவோடு சார்பாகத்தான் இருந்திருக்கிறாங்க. அதனுடைய ஒரு நீட்சி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வதேச சந்தையில் நாம் ரஷ்யாவோடு நிற்க வேண்டும், அவங்கள்ட்ட க்ரூட் ஆயிலை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இந்தியா உறுதியாக இருக்குது. அதே சமயத்தில் இந்திய குடிமக்களுக்கான தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதை கன்சிடர் பண்ணலன்னா பாஜகவினுடைய செல்வாக்கு இந்தியாவில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது
இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 நிறுவனங்களுக்கு இவங்க தடை விதிச்சிருக்கிறாங்க. போக போக, அதாவது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 50 நாட்களுக்கு பிறகு ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய ONGC-யாக இருக்கட்டும், BPCL-ஆக இருக்கட்டும், இல்லை இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் தடை வருது அப்படின்னா இந்தியாவினுடைய பெட்ரோல் தேவையில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். ஆனால் இந்த குறைந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 50 நாட்களுக்கு முன்னாடி இன்னும் சில லாபங்களும் இந்தியாவுக்கு இருக்குது. என்ன லாபங்கள் இருக்குது அப்படின்னா, ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய பெட்ரோலுக்கு பிலோ $49 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, பிரைஸ் கேப்பாக. இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 49 தாண்டி நாங்கள் $1 $2 எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், எங்களுக்கு ஆயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆயிலை வாங்கி இன்னுமே அதிகமான பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ வாங்கிட்டு இருக்கக்கூடிய ரேட்டை விட இன்னும் குறைந்த ரேட்டில் க்ரூட் ஆயிலை வாங்குறதுக்கு இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பு வெறும் 40-45 நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதுக்கு பிறகு அமெரிக்கா நேரடியாக 100% வரியை கொண்டு வந்தார்கள் என்றால், அதாவது யாரெல்லாம் ரஷ்யா கிட்ட க்ரூட் ஆயில் வாங்குறாங்களோ அவங்க மீது, இந்தியாவின் சீனாவின் மீது 100% வரி கொண்டு வந்தால் இந்த நிறுவனங்கள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பாதிப்பு ஏற்பட்டால் இந்தியாவில் பெட்ரோல் விலை கட்டுக்கடங்காமல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன, அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுக்கு இந்தியா எவ்வளவு உறுதியாக நிற்க போகுது அப்படிங்கிறத.